தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருக்கலாம், எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. காமன் மேன் சாமானியனை நீங்கள் பிடிச்சி அவ்வளோ விசாரணை பண்ணுறீங்க, அவ்வளோ செக் பண்ணுறீங்க. ஆனால் கட்சிக்காரங்க கொடுக்குற அமௌண்ட்டையோ அவங்க கொடுக்குற பரிசு பொருட்களையோ தடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? பாஜக சார்பில் வேட்பாளராக கூட களம் காணாத அண்ணாமலை அவர்கள். என்னடா எப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லை அவர் தான் தேர்தலில் நான் போட்டி போட போகிறது கிடையாது, தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்கள் அது அனைவருக்குமே நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதில் பிரச்சாரத்தில் பிஸியாக இருந்தார். அப்புறம் இப்போ வந்து ஓட் போட்டிருக்காரு. அப்படி ஓட் போட்டதுக்கு அப்புறமா வெளியே வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையம் சரியாக வேலை பார்க்கலப்பா, நான் அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்களாம் சொல்ல, தேர்தல் ஆணையமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, என்ன கொஞ்சம் பெட்டராக வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நிறைய இடங்களில் தங்க காசு கொடுக்குறாங்க, அப்புறமா வந்து அமௌண்ட் 5000 அப்படின்ற மாதிரி, தலைக்கு 5000ன்ற மாதிரி கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு 5000ன்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த காசை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருந்ததே? சாதாரணமாக ஒரு 50,000 ரூபா எடுத்துகிட்டு போனால் பிடிச்சி வச்சிடறோம். தேர்தல் ஆணையம் செக் பண்ணி ஃப்ளையிங் ஸ்குவாடை போட்டு அமௌண்ட்டை கறந்து வச்சிடுறாங்களா? 1008 கேள்வி கேட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கையில் காசு வரும். அப்படி நமக்கு சாமானியனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் நம்ம ஏன் வழி கொடுக்கணும்? அதில் என்ன பிரச்சனை அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுல? அது தவறிடுச்சு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். தேர்தல் ஆணையம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, ஆனால் இந்த முறை என்ன கேட்டிங்கன்னா, நான் தேர்தல் ஆணையத்தை பற்றி நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிங்கன்னா, தேர்தல் ஆணையம் இன்னும் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக நான் வைக்கின்றேன். காரணம், வீட்டுக்கு 4 பேர் நடந்து போய் ஒரு வாக்குக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. கரூர் சட்டமன்ற தொகுதியில் 1/2 கிராம் தங்க காசை ஒரு வாக்காளருக்கு தைரியமாக போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் வரல. இந்த பணம் எங்கேயோ இருந்து வந்திருக்கு, எங்கேயோ இடத்துல பதுக்கப்பட்டிருக்கிறது, எங்கேயோ இடத்துல மைக்ரோ மேனேஜ் பண்ணி இந்த பணத்தை கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. அதே போல் இவ்வளவு தங்கங்கள் பர்ச்சேஸு. எனக்கு ஒரு சாதாரண பொதுமக்கள் நீங்கள் நானும் போகும்போது 50,000 ரூபாய் பணம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸில் நம்ம மாட்டி வெளியே வர்றோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இவ்வளோ பணம் நம்ம பிடிச்சிருக்கோம், இவ்வளோ லிக்கர் பிடிச்சிருக்கோன்னு நேற்று தேர்தல் ஆணையம் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே சீசர் ஆகிருக்கு, இவ்வளோ லிட்டர் நாங்கள் லிக்கர் பிடிச்சிருக்கோன்னு சொன்னாலும் கூட அது எத்தனை காமன் மேன், அது பொலிட்டிக்கல் ப்ராசஸ் எவ்வளோ. அதனால் இன்றைக்கி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒரு சிஸ்டத்தை நம்ம நம்பணும், எலெக்ஷன் கமிஷன் நம்பணும். அதனால் தமிழகத்தில் இந்த முறை தேர்தலை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக அந்த ப்ராசஸே பயங்கர வீட்டியேட் ஆயிருக்கு. அதுக்கடுத்ததாக அவருடைய காஸ்டியூம், ட்ரெஸ் கோட், வெள்ளை கலர் சட்டை, ஒரு காக்கி கலர் மாதிரி ஒரு பேண்ட்டு, அதை போட்டோன்னா நம்ம ஆளுகளுக்கு டவுட் வந்துடுச்சு. சார் இந்த காஸ்டியூம் அடிக்கடி எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார், வெள்ளை சட்டை, ஆல்மோஸ்ட் காக்கி கலரில் ஒரு பேண்ட்டு, இது வந்து நிறைய இடத்துல வர்ற மாதிரியே இருக்குது, ஏதாவது சொல்ல வரீங்களா அந்த ட்ரெஸ் கோடில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நாங்கள் போலீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனேன், நானாக வேலையை விட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது போலீஸ் வேலை அப்படிங்கிறது லைட்டாக டச்சில் இருக்குண்ணா வாழ்க்கையில் அப்படிங்கிறதுனால காக்கி பேண்ட்டு அப்பப்போ இதை நான் ஒரு 99% நான் வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டு தான் அடிக்கடி போடுவேன். அது போக இதை பல பேர் போடுறாங்க. அதுக்கு பின்னாடி எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸிங் கோட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதுக்கு ஹிடன் மெசேஜோ ஹிடன் அஜெண்டாவோ ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அடித்து பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். நான் போலீஸில் இருந்தனால எப்பவும் ப்ரௌன் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதனால் ப்ரௌன் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு நான் பல நேரம் போடுறேன். நீங்கள் பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்கள். ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க போடுறாங்க, இதே ஒரு ட்ரெஸ் கோடை போடுறாங்க. திரு விஜய் அவர்கள் இதே ட்ரெஸ் கோடை போடுறாங்க. நிறைய பேர் போடுறாங்க. நான் என்னோடய போலீஸ்லேருந்து வெளியே வந்ததுக்காக அது எப்பவுமே கூட இருக்கணும், காக்கி இருக்கணுங்கிறக்காக பெரும்பாலும் 9 out of 10 டைம்ஸ் வந்து ப்ரௌன் பேண்ட்டு தான் அதிகமாக நான் பயன்படுத்துகிறேங்கன்னா இதுக்கும் வேறு எந்த குறியீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை.